சம்மனை கிழித்த விவகாரத்தில் சீமானின் பாதுகாவலர் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். மனித உரிமைகளை மீறிய நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீமானின் பாதுகாவலர் அமல்ராஜ் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு மனு ஒன்றை அனுப்பியிருக்கிறார். சீமான் வீட்டு வாசலில் ஒட்டப்பட்டிருந்த சம்மனை அவர்கள் வீட்டில் உதவியாளராக பணியாற்றக்கூடிய சுபாகர் கிழித்ததால் போலீசாருடன் தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுபாகரையும் சீமான் வீட்டின் பாதுகாவலமான அமல்ராஜையும் நீலாங்கரை போலீசார் கைது செய்தனர். அமல்ராஜ் வைத்திருந்த கை துப்பாக்கியும் அவர்கள் பறிமுதல் செய்தார்கள். இந்த நடவடிக்கையின் போது மனித உரிமை மீறப்பட்டதாகவும் இதற்காக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீமானின் பாதுகாவலர் அமல்ராஜ் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மனு அளித்திருக்கிறார். அதில் காவல் நிலையத்தில் வைத்து தம்மையும் சுபாகரையும் போலீசார் ஃபைபர் பைப் உள்ளிட்டவைகள் கொண்டு தாக்கியதாகவும் முட்டி போட வைத்து துன்புறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சுபாகரை சாதி பெயரை குறிப்பிட்டு இழிவுபடுத்தியதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மனித உரிமைகளை மீறிய நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆதிலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.